இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தனது பிரதிநிதிகளை கொண்டு ஓய்வு நாள் பிரமாணமாகிய 4ஆம் பிரமாணத்தை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறான் சாத்தான். இவ்வாறு உண்மையான தேவனை பற்றிய சாட்சியை கொண்டு வருகிற 10ல் ஒரு கட்டளையான ஓய்வு நாள் கட்டளையை மாற்றினான். இந்த கட்டளையே பூமியையும் வானத்தையும் படைத்தவரை பற்றி கூறுகிறது. சாத்தான் இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, அவர் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்ததால் அவர் ஓய்வு நாளை 7ஆம் நாளிலிருந்து 1ஆம் நாளிற்கு மாற்றிவிட்டார் என்று கூறினார். சாத்தான் உயிர்த்தெழுதலை தனது நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டார். தாங்கள் ஆயத்தம் பண்ணின தவறான காரியங்களை எவ்வாறு கிறிஸ்துவின் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என கூறி தனது தூதர்களோடு மகிழ்ந்து கொண்டாடினான். ஒருவர் மத சம்பந்தமான நடுக்கத்தோடு அதை நோக்கும்போது மற்றவரோ அதை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு பல வகையான வேத பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிக உற்சாகத்தோடு பாதுகாக்கப்பட்டன. அவரது வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தமானது தவறுகளாலும் பாரம்பரியங்களாலும் மூடப்பட்டு தேவனுடைய கற்பனைகளைப் போலவே போதிக்கப்பட்டன. பரலோகத்தையே எதிர்த்து நிற்கும் இந்த வஞ்சகமானது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலும் செல்ல அனுமதிக்கப்பட்டாலும் இந்த பிழைகளும் ஏமாற்றங்களும் நிறைந்த காலங்கள் நெடுகிலும் தேவனுக்காக சாட்சிகளும் இல்லாமல் இருக்கவில்லை. சபையின் உபத்திரவத்திலும் இருண்ட காலத்தின் மத்தியிலும் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. தொடர்ந்து நாம் தேவ சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சபையின் உபத்திரவத்திலும் இருண்ட காலத்தில் மத்தியிலும் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் எப்பொழுதும் பின்பற்றி வந்த தேவனுடைய உண்மையான விசுவாசிகள் இருந்துதான் வந்தார்கள். மகிமையின் ராஜாவின் பாடு மரணத்தை கண்ட பரலோகத்தின் தூதர் கூட்டம் வியப்பினால் நிறைந்திருந்ததை நான் கண்டேன். ஜீவனுக்கும் மகிமைக்கு தேவனானவர் பரலோகத்தை மகிழ்ச்சியினாலும் அழகாலும் நிரப்பியவர் மரணத்தின் கட்டுகளை தகர்த்து மாபெரும் வெற்றி வேந்தனாக சிறையிலிருந்து வெளியே வந்து அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கவில்லை என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். இந்த சம்பவங்களாகிய ஏதாவது ஒன்றை ஞாபகத்தில் நிறுத்தி ஓய்வு நாளுக்காக நினைக்கப்பட வேண்டுமானால் அது சிலுவை மரணமே. ஆனால் அதன் சம்பவங்களில் ஏதுவானாலும் தேவனுடைய பிரமாணத்தை மாற்றுவோ அல்லது ஒழித்து கட்டவோ திட்டம் செய்யப்பட்டதல்ல. மாறாக பிரமாணத்தின் மாறா தன்மைக்கு உறுதியான ஆதாரத்தை அவைகள் கொடுக்கின்றன. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.